திருமந்திரம் சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நானும் சொல்வேன் முருகா. அறத்தை உருவாக்கும் காரணனே ஆட்சிய திருக்கோணம் பூரணனே பரி பூரணனே அறத்தை உருவாக்கும் காரணனே ஆட்சிய திருக்கோணம் பூரணனே இளமை இல்லாது யாக்கை நிலையாது அகமையும் செல்வமும் நலமொன்று தாராது இளமைதுமாக தலைமை பொருளாக இளமைதுமாக தலைமை பொருளாக நிம்மதியை எந்தனுக்குதா முருகா நிம்மதியை எந்தனுக்குதா முருகா பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்குதா ஞான பழமொன்று எந்தனுக்குதா. ஆண்டவன் 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 தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே இசையாய் தமிழாய் இருப்பவனே இன்னிசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே சிகவர சுகவருள் வரவ கருணை வடிவே இன்னிசையாய் தமிழாய் இருப்பவனே. டேலாமோ டேலாமோ டேலா டேலா டேலாமோ 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 இல்லையா பாட்டு பாட்டு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேன் பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே ரசம் வெண்டிக்கா மண்டி ஜுமக்கு ஜுமக்கு ஜன்னல் ஜுமக்கு ஜன்னல் ஜுமக்கு ஜுமக்கு திண்டா திண்டா ஜுமக்கு ஜுமக்கு திண்டா 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 ஒரே திண்டா செட்டா சகரிக சரி நீ சரி நீ சதா தனி தனி தபா தனி சரி சட்னி புளியோதரை தகதரி தகட சுடுதரி திமிதா தந்தர சுந்தரி ருக்மணி ஊர்வசி பார்வதி அம்புட்டு நான் அசைந்தால் நான் அசைந்தால் அசையும் கண்கள் உருகுதே உருகுதே கண்கள் உருகுதே மருகுதே மண்கள் மருகுதே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதான் பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டு பாடிட்டீங்க. ஓம் நமச்சிவாய நாராயணாய நமக ஓம் நமச்சிவாய நமக நமசி நமோ நாராயணாய நமக ஓம் நமச்சிவாய நமக எம் நாமத்தை தவிர வேற நாமம் ஒலிக்கவே கூடாது. புடாது இல்ல ஒழிக்கப்படாதுன்னு சொல்லுங்க.
என்ன நாடகம் ரொம்ப அமைதியாகி. புடாது அப்படின்னா அது என்னது? அது புடாது. புடாதுன்னா புட்டுக்கிட்டு வேறது பேசப்படான்னு அர்த்தம். அதாங்க பேசப்படாதுங்கிறது என்னங்கிறேன். பேசக்கூடாதுன்னு சொன்னா சரி. ஆமாங்க. அது என்ன பேசப்படாது? ஏங்க நாங்க காட்டு வாச்சிங்க. யாரையா நீர்? தாங்களுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு நான் கேட்கிறேன். கேளுங்கள், வேண்டாம் என்று கூறவில்லை. அதைத்தான் நான் கேட்கிறேன். அது தங்களுடைய இடமாக இருந்தால் கேட்கலாம், தவறில்லை. சரி, எம்மிடத்தில் நீர் இருந்து கொண்டு யார் சொன்னது? எது உம்மிடம் என்று சொல்வது எப்படி சரி? இது என்னிடம். என்னிடம்னா அப்படி இல்லை, என்னிடம். அது அப்புறம் என்ன ஒன்னு என்ன? இது ஏன் இடம்? இது தங்களுடைய இடம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் இருக்க கண்டுதானே பேசுறேன். என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? யாருமே அறியாது. அதனாலதான் நீங்க அங்கிட்டு போக சொன்னேன், தெரியாதா? அந்த மைக்கு நல்லா இருக்கு, நான் இதுல போய் வடால விட்டு சாகட்டும் போக சொன்னது. இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டா. யாரா நீர்? நீங்க யாருன்னு சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரமா, மோதக பிரியா விநாயக பிரபாத், மோதக பிரியா சித்ரா. சித்ரா என்னையா சொல்ற? சரி, நான் கேக்குறதெல்லாம் சொல்றீங்களா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா, இது தொண்டை கலரன் இருந்தா அதானே. மோதக பிரியன் உத்திரன், ருத்ரன், மோதக பிரியன் குன்றவரன். இத பாக்கலையே நானு. நடன பிரியா, நடன பிரியா உத்திரா, போஜன பிரியா அந்த பிள்ளை எனக்கு தெரியாது. ஜெயப்பிரியா மட்டும்தான் எனக்கு தெரியும். யோ, போஜன பிரியா, போஜன பிரியா, போஜன பிரியா அதான் அந்த பிள்ளை எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சா தெரியும் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க. தங்களுடைய உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல அவருக்கு. தெரியுமா? அண்ணே வாங்கினேன், வாங்க. பெரியாரியா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காப்ல. தம்பி வாங்க தம்பி. எங்க அண்ணன் காடராயன். எல்லாம் மந்திரம் பண்ற ஆளுங்க மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு. கண்ணுல மையி. யாரப்பனே? என் பிள்ளைக்கு அப்பனே. உங்க பிள்ளைக்கு அப்பனா நீங்க? பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே ஆனந்தம் தோன்றி, ஆனந்தத்திலே பேச மாட்டாப்லையோ? எப்ப நாளைக்கா? இல்லங்க, இவர் படிச்சாருன்னா நீங்க படிச்சுக்கலாம்னு பாத்துட்டு இருக்காரு. இடத்துக்கு யாரு இடம், என்ன ஆதாரத்திற்குன்றீங்க? ஆமா, யார் இடம்? இடம் எனக்கு சொந்தம். எப்படி உங்களுக்கு சொந்தம்? இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இடத்துக்கு பேர் என்ன? ஏய் இல்ல, உன்னை வச்சுட்டு நான் நீ வாடு வரு. இடத்துக்கு என்னங்க பேரு? இந்த இடத்துக்கு என்ன பேரு? இடத்துக்கு பேரு இது குருவித்துறை. ஏய், கோவில் குருவித்துறை. பெருமாள் இருக்காரு பாரு. யார் தம்பி? குருவித்துறையை கேட்கல. தம்பின்னா கோத கூடாது, மரியாதை கொடூரமா போயிடும். தம்பின்னா சொன்னேன். தம்பிங்கிறது மரியாதையான வார்த்தை இல்லையா? தம்பி நாத்தாள் கூட பிறந்த குடல வந்து வச்சு தம்பி அவள தம்பி. ஏய் அடே இவடா, அப்படி மரியாதையா பேசுறா. இவடா டேய். இதெல்லாம் எங்க ஏரியாவுல வந்து அப்படி இது வந்து மரியாதை பேச. ஏரியானா என்ன? ஏரியானா என்ன? ஏரியாண்டா அதே. எது அதே ஏரியானா என்ன தம்பி? உங்களுக்கு தெரியாதா? ஏரியா தெரியாதா? அடே ஏரியானா என்னங்கடா? ஏரியானா தெரியாதா? என்ன ஏரியானா? அட பஸ்ல போய் கண்டக்டர் சொல்லுவாங்க ஏரியா. இந்த இடத்திற்கு என்ன பேருன்னு கேட்டேன். இதுக்கு பேரு மண்ணு. அடிச்சு மூக்குக்கெல்லாம் உடைச்சு போய் உடைச்சு. தவறு சொல்லாத, நான் சொல்ல நாடக மேடை. டேய் இந்த குண்டு பையல வாடா. இங்க கிட்ட வாடாங்கடே. இங்க வா. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுனே? மண்ணு மேடைன்னு சொல்றா. மண்ணு மேடை. என்ன என்னடா உங்க கை வச்சுலாம் பேசக்கூடாது. இது இடம் என்னடா? இது என்னடா கூடாது? இருங்க சொல்றேன், இருங்க. எப்ப சொல்லுவோம்ல. பின்னால மூத்தர காரு. டேய் இந்த இடத்துக்கு என்னடா? உள்ள இருக்க முடியல. மூத்தர கவுல் குபில் ஊர்ல உள்ள மூத்தர அங்க. இந்த இடத்துக்கு என்ன பேரு? நம்ம நீர்மலை இருக்கோம்லடா. தோற்றத்தை பார்த்தா அப்படி தான்டா இருக்கு. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள், முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன மயிர புடுங்காந்தம் கேக்குறீங்களா? என்ன வேலை உங்களுக்கு? அப்படி கேக்க நான்
மசுர புடுங்க வந்தீங்களாவா? எங்களை பார்த்தா மசுர அவ்வளவு மதமா போச்சா? ஒரு நிமிஷம் ஒரே விடுறா டேய். ஹலோ விடுறா. ஹலோ விடுறா. விடுறாங்கிறாரு அண்ணே. என்னடா அண்ணே விடுறாங்கிறாரு அண்ணே. அமுக்கு வந்தேன் பார்த்தேன் நாடா நின்று போயிடுறேன். டேய் ஆடு ஒருத்தன் அண்ணன் தம்பி 2 பேரையும் பத்தியலா? ஆன மாதிரி ஒருத்தன் பூனை மாதிரி ஒருத்தன். அப்புறம் அண்ணன் தம்பி அப்படிதான் இருப்பாங்க. ஹலோ டேய் கும்பு கும்பு அண்ணே ராவுதர் ஏய் இங்க வராங்க. என்ன ஆடும் முகர கட்டையிலும் வந்து சேர்ந்துருக்காங்க. இடத்துக்கு பேரு வேலிமலை சாறு. வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடம் முனிவருக்கு தலையா சொந்தமா இருக்கணும். உங்களுக்கு எப்பறம் சொந்தமாங்க? சரி இடம் போட்டு ஆமாடா. எதுவுமே பேச மாட்டியா? சரிங்க வா. வேலிமலை சாரல்ன்ற இடத்துக்கு இது பேர். ஆமா புரியுதா? அப்ப இந்த இடத்திற்கு வேலிமலை சாரல்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல. ஆமா பாண்டிய நாட்டுல சரி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் 14 திருத்தலம் உண்டு. ஆமா சைவ ஸ்தலம் மொத்தம் எத்தனை இருக்கு? 16. 14 எரும மாடு. எனக்கு காதுல கட்ட 14. அவர் காது கேட்கல ஒண்ணு கேட்கல. 14 இல்ல 14 தான் 14 இல்ல. சரி 14 என்ன? ஏய் எங்கடா வர? டேய் 14 என்ன? எதுக்குடா சிரிக்கிறீங்க? எரும மாடு பேர்ல எதுக்கு சிரிக்கிறீங்க? அவங்க சிரிக்க உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம். அடேங்க அப்பா உங்க சந்தாஜம் என்னன்னு எனக்கு தெரியும். 14 தானே? எத்தனை? தொடாதீங்க சாமி நான் சுத்தம் இல்ல. டேய் போறே பா. பைத்தியக்காரன். என்ன 14 என்ன? ஏய் 14 என்னடா? நான் சொல்றேன் சொல்லு. 1 ஏய் மொத்தத்துல நான் 14 சொன்னேன்ல. 14 கணக்கு என்னதுன்னு கேக்குறேன். 14 கணக்கு தெரியாம இருக்கா? நம்ம நாடா செட்டு 10 பேரு. அரமணியை சொல்லுமா? ஏ பையன் வாப்பா சொல்லு. 14 என்ன? 14 7 7 14. அதான் மூத்தாளுங்கிறது. டேய் பைத்தியக்கார பையலா. பாண்டிய எங்க அடுத்து வந்து நாங்க பைத்தியக்காரனோ? தேவா எங்களை கேள்வி கேட்கிறா. நீ மாதிரி பைத்தியக்காரனா? நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாரு. சேச்சி கூப்பிட்டு முத்து சுத்தி முள்ளாடுத்து போற இவர் எப்படி வெளியே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 14 சிவஸ்தலம். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். சரி நீ சொல்லு. திருப்புணம் ஆசை, திருவாடானே, அடே சரியா, மதுரை, ஆமா, விருதுநகர கூட சொல்லு, திருக்கோஷ்டியூர். டேய் திருக்கோஷ்டியூர் வைணவஸ்தலம்டா. சொல்லி பார்த்தேன் சரியா வருதானே? நீ எடுத்து பேசலாம். சரி சரி வா, சரி வாங்க வாங்க நீ சொல்லு. நீ சரி 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 நீங்க சொல்லு. நீ சொல்லு. சரி தெரியுது நீ சரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லு. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பாண்டிய நாட்டுல இடம் இருக்கு இல்ல? அங்க இருந்தா அப்ப அந்த சித்தப்பா அங்கேயான இருந்தாரு. அங்க கூட்டி கொண்டு இருந்தா அங்க கட்டி வச்சது முதல்ல இருந்தது. சித்தப்பாவா? ஆமா திருவண்ணாமலை இருக்க சாமி எங்க சித்தப்பா தானே. இவங்க பெரியப்பா மயன் தானே. தெரியாதா? அவர் திருவண்ணாமலை யாரு? அண்ணாமலை யாரு? எங்க அம்மாவோட பிறந்தவர் தானே. என்னடா அவன் சித்தப்பாங்கிறேன் மாமேங்கிறா. டேய் ஆமா என்னங்கடா அது? எங்க அம்மாவோட பிறந்தவர் மாமே. யாரு? இவன் வச்சினே என் தங்கச்சி வீட்டுக்காரரு. அண்ணன் தம்பி நீ? எங்க சித்தப்பா மயன். அண்ணன் தம்பி. எங்க சித்தப்பா மயனுக்கு தான் என் தங்கச்சியை கட்டியிருக்கு. என் மச்சினே பூரா லூசா பூரா கொஞ்ச நாளே இல்ல. ஆமா இப்படி பைத்தியக்காரங்களை பார்த்தா அப்புறம் லூசா தர போனேன். டேய் உங்களுக்கே லூசு கொடுத்துரு சாமி. நீ சொல்லு. மதுரை, திருவாரணை. ஏய் சொன்னதை சொல்லாத. சொல்லுவோம்ல அதுக்கு. மதுரையை அதை விட்டுரு. ரெண்டு அடுத்து வா. நீ பேசு. நீ சொல்லு. மதுரை. ஏண்டா பார்த்தாடா அவன் சொன்ன அப்புறம் நீ மறுபடியும் மதுரைங்கிற? அவர் சொன்னாரு. ஓ சரி சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மதுரை. இன்னும் சொல்ல முடியாது. டேய் ஏய் எதுக்குடா வந்து ரெண்டு பேரும்? எதுக்குடா வா? எதுக்குடா வந்து? சரி சரி உங்க பேச்ச நான் தடுக்கல. வாங்க சொல்லுங்க. நீ சொல்லு. சொல்லுங்கயா. சொல்லுனே. தெரிஞ்சா தானே சொன்னா. சரியா சொன்ன. புரிஞ்சு வந்தவரை நீ ஒரு அதுதான் பல்லுப்புறம் போச்சு. உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாதுப்பா.
அவரு 5000 ரூபா 50,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கி படிச்சாரு. நான் எந்த புக்கு வாங்கி படிச்சேன்? நான் ஒரு ஏபிசிடி வாய்ப்பாடு கூட வாங்கி படிச்சது. எனக்கு என்னவும் தெரியாது. நாங்க வழி தெரியாமே எத்தனை விதத்துல கேட்டு வந்து எனக்கு என்ன தெரியாது. அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி தெரியாது நினைச்சிடாதீங்க. என்ன வேணாலும் தெரியும். சும்மா கொடூரமா கேள்வி எதனாலும் ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை எதுல கேட்டு பாருங்க. 10 பாட்டு என்ன? தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் 14 பேர் சொல்ல வேணாம். இப்ப 10 பாட்டு நீ இல்ல 10 பாட்டு என்ன 2400 வாட்டி சென்னையில ஏத்தி வச்சிருக்கேன். டேய் 10 பாட்டுன்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 பாட்டு என்னென்ன பாட்டு சொல்லு பாப்போம். சொல்றா. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏய் அவன் பெருசா அவ்வளவுதான் சொல்லுவேன். சின்ன கேள்வி எல்லாம் 10 பாட்டுல நம்மட்ட கேட்க கூடாது. 2500 5000 அப்படி சொல்லவா? சரி சொல்லு. மம்மா ராசா அள்ளி மனசை கில்லாது ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆலையில் பூச்சைக்கேத்த பூவிது நேத்துத்தான பூத்தது நிலா காயுது நெஞ்சில பாயுது. ஏய் நேரம் நல்ல நேரம். நேரம் நல்ல அதான் எங்க அண்ணன் நமக்கு நல்ல நேரம் தாண்டா. இப்ப அங்க மாதிரி புடிச்சுக்கிட்டு நீனாரு பாட்டியா ஆங்குற ஊங்குற காலையில 3 மணி போல ஐயே டே நல்லா இருப்பீங்கடா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி நீதாவது வேறெங்கும் காணோம்னாரு முண்டாசு கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா? ஒரு சொல்லல எங்க பெரியப்பா மயன்னு அவங்களும் பழக்க வழக்கம். தமிழ் என்றால் அமிழ்து என்று நிக்குமா? ஆமா. செந்தமிழ் நாடு என்னும் போது நிலை தேன் வந்து பாயுதுக்கு அது நிலை. எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறகு மூச்சு நிலை அப்படின்னு தமிழுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. உண்மை. அப்பேற்பட்ட தமிழ் மொழியில 10 பாட்டு என்னன்னு கேட்டா மன்மதராசாவா? அப்ப 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பெருமனாற்றுப்படை, புறநூறாற்றுப்படை என்ன? ஆமா, இந்த 10 இருக்கும்ல அந்த படை 10 இருக்குதா? பைத்தியக்காரா டேய். 10 பாட்டு 8 தொகை தெரியுமா? என்ன தொகை? 8 தொகை சொல்லு. 8 தொகைனா அவருக்கு மிருதங்கத்துக்கு ஒரு சம்பளம், பெட்டிக்கு ஒரு சம்பளம் 2, ஆல்ரவுண்ட் சம்பளம், அருமணிக்கு ஒன்று 4, எனக்கு ஒரு சம்பளம், உங்களுக்கு வள்ளிக்கு நடந்து முடிஞ்சு 8 தொகையில் செஞ்சாக்கான அவன் சும்மா தானே பொம்பளை 5 விட கட்டி பிடிச்சிருக்கேன். யோ நற்றினை குறுந்தொகை 500 பதிற்று 10 பரிபாடல். வா என் தம்பி சின்னால் வேலைக்கு போயிருந்தேன். வந்தேன் குருவித்துறையில வந்து மேடையில அவர் வர்றாருன்னா வைரவசாமி வர்றாருன்னா உண்மையிலேயே அது ஒரு எதுக்குடா அப்ப கைது சொல்லிடு. நாங்க கறி தின்னு 2 பேரையும் பார்க்க இவங்களை பிடிச்சி கடிச்சு போடுவோமான்னு இருக்காது. அது இல்லங்க தெய்வ கராச்சம்ங்க மேடம் நடிக்கிறாயப்பா பயங்கரமா. கறி ஏய் சும்மா ஏதாவது பேசி எரிச்சு வந்துடும் அப்புறம் எனக்கு ஆளும் மோள கட்டையும். ஏன் என்ன பெரிய எவரா நீங்க? ஏய் எவடாங்க ஏய் வாங்க நீ வாங்க. ஏய் இங்க வாங்க. சரி தம்பி, உங்களுக்கு வந்து 1 10 டே அறிவட்ட முட்டாப்பல ஏண்டா எரும மாட்டு பல சோரத்துக்கிறா சோத்த விட்டு வேற திங்கிறாடா. சோத்தீங்களா? நான் ஒரு தடவை பிய தின்ட்டு வந்தேன். ஐயே இங்க வா. 10 20 எல்லாம் சொல்ல மாட்டேன். 2000 3000 தான் சொல்லுவேன் இல்ல. இங்க வா. திருக்குறள் மொத்தம் எத்தனை சொல்லு? திருக்குறள் மொத்தம் எத்தனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியும். அவர் தெரியாம தானே கேக்குறாரு. டேய் தெரியாதா? டேய் குண்டு பேட தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியும்ல? தெரியும். தெரியும்ல? தெரிஞ்சதை ஏன் கேக்குறீங்க? அப்படி பேசுறா. தெரியாததை தான் கேளுங்க. பட்டு பட்டுன்னு சொல்றேன். தெரிஞ்சது சரி திருப்புகழ் மொத்தம் யாராவது விவரமானவங்க யாராவது போய் விவரமான தெரிஞ்சதை கேட்பாங்களாயா? என்னையா சாமி நீங்க? சரி திருப்புகழ் மொத்தம் எத்தனை பாடல்கள் சொல்லு? திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடினார்ல அவரை பத்தி எனக்கு பேச்சே பேசாதீங்க. ஏன்? ஐயோ வேணாம், எனக்கு அவர் காதுல கூட சொல்லாதீங்க. யார? அவ குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிருக்கோம். யாரு பண்ண? யார சொன்னீங்க? ஐயா சொத்து பிரச்சனை. யாரு யாரியா? அவர் யாருன்னு அவரை வாயிலே சொல்ல மாட்டேன். அவர் யாரு சொன்னீங்கல்ல? என்ன சொன்ன? சொல்லியா அவரை மட்டும் டேப்பா யாரா சொன்ன? எங்க குடும்பத்தவே அவர் நாசம் பண்ணிட்டு விட்டார். யாரு அவரு? நீங்க சொன்னீங்கல்ல அவர்தான். அவர் யார சொன்னேன் நானு? அது உங்க வாயில சொல்லுங்க. நல்ல நேரத்துல பெருமை. டேய் அருணகிரிநாதரை சொன்னேன்டா. அருணகிரிநாதர் தெரியுமா? அருணகிரிநாதர் அவரைத்தான் சொல்றேன். அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரியும். ஏங்க அவங்களும்
எங்க குடும்பமும் சித்தப்பா பெரியப்பா மக்கா. ஏ திருப்புகழ் பாடினாரே அவர் வேற ஆளியா? இந்த அருணா முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணம். அவரை மட்டும் பேசாதீங்க சார். டேய் இந்தரா நல்ல ஆளி இவன் கொஞ்சம் கனமா இருக்காங்கற காரணம் அடிக்கிறான். நொறுக்கி போடுவேன் உன்னை பாத்துக்க. நெருப்புடா. இல்லடா பருப்பு இல்லடா நெருப்பு. பேசுறாங்க வருத்து அருணகிரிநாதர் இவங்களுக்கு என்னது சத்தியம் பண்ணிருக்கிறான். என்ன டேய் ஏண்டா டேய் அட எரும மாடு அவருக்கு குடும்பமே இல்லாம தனியா போயிட்டாரா பைத்தியம். டேய் அவருக்கு அவர் மனசு சந்தோஷப்படுத்தணும்ல. உள்ள என்ன சத்தம் கடிச்சாங்க? தோண்டி அடிச்சா தொருண்டு அடிச்சா என்னது என்னது சோனு இல்ல இங்க மழை பெஞ்சது. உள்ளே பெண் குரல் கேட்டது தம்பி. லேடிஸா? தொழில் நடத்துறோம். ஐயோ ஆமாங்க. என்ன தொழில்? நாடக தொழில். சரி சரி நடத்துங்க. நாடகம் தானே ஆடுறியே. இல்ல இல்ல அந்த பிள்ளைல பாப்போம். பாப்பமா அப்பா நான் பார்க்க மட்டும்தான். நீங்க பாக்க நாங்க வெங்கடேசா பெருமாளை சொல்றாப்புல வெங்கடேசன். அவரை கூப்பிடுற. வெங்கடேசா